சாம்பலாகி மண்ணாதவர்கள் இத்தனை அதிரத்துறைகளை மண்ணோடு மண்ணாக்குகிறார். செல்வச்சென்னை தேரை மண்ணாக்கியது போல் இத்தனை அதிரத்துறை துறைகளையும் மண்ணோடு மண்ணாக்குகிறேன். வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணம் மட்டுவிட் பகுதியில் அமைஞ்சிருக்கிற பண்டித்தலச்சி கண்ணகை அம்மன் கோவிலில் நிற்கிறேன். இந்த ஆலயம் ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் இப்போ பங்குனி திங்கள் நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த 5ஆம் திங்கள் பங்குனி திங்கள் நிகழ்வு இடம்பெற்று வருகிறது. இந்த 5ஆம் திங்களுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். பெருமளவு பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கு வருகை தந்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒரு கிராமிய வழக்க முறைகளில் இந்த ஆலயத்தில் வழிபாடுகள் அதிக அளவில் இடம்பெறுகிறது. நான் இப்போ இந்த ஆலயத்தை உங்களுக்கு கொண்டு போய் சுற்றி காட்டுறேன். உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன், தெரியாமல் சொல்லி போட்டேன். அதை பார்த்தேன். நான் உங்களை நான் மறந்து போனேன் வழியே ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையிலும் வந்து இந்த யூடியூப்புக்காரரை சந்திக்க வேணுமென்று நினச்சினா நான் தர்மா அவர்கள் இங்கு பண்டிதர் செம்மன் கோயில் வருகை தந்ததை நான் சந்தோஷப்படுகின்றேன். மிகவும் அவருடைய மாறி சொன்னபடியால் மிகவும் அவரை நான் அவரை என்ன பிரச்சனை இல்லை. அவரோட உதவியும் எனக்கு காசு கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து பாசத்தில் தந்தவர் என்றதை நினைவுபடுத்தியிருக்கிறேன். இன்று பண்டிதர் செம்மன் கோயில் அவர் வந்து யூடியூப் செய்வதை நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். பண்டிதர் செம்மன் ஒரு புதுமையானவா, இந்த புதுமையானவா என்றதை பற்றி நான் சிந்திக்கின்றேன். இன்றைக்கு எங்களோட தமிழன் சரியான முறையில் கஷ்டப்பட்டு விமானத்தால் தாக்கப்பட்டு அடுத்தது செஞ்சோலை பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு செஞ்சோலை பிள்ளைகளுக்கு கொண்ட விமானத்தால் தாக்கப்பட்டு இன்றைக்கு பிரபாகரன் போரிலே பெரிய ஒரு பிரச்சனையை நாங்கள் தென்பட்டு இன்று இருக்கின்ற ஜனாதிபதி ஒரு நல்ல ஜனாதிபதி என்று மக்களுக்கு எல்லோர்களுக்கும் நல்ல வருவதாவதை நான் மிகவும் பண்டிதர் செம்மல் உரையாற்றுகின்றேன். எங்களுடைய செஞ்சோலை பிள்ளைகள் எப்படி செத்திருப்பார்கள், வைத்து பிள்ளை தாட்சிகள் எத்தனையோ எப்படி செத்திருப்பார்கள் என்பதை சிந்திக்க முடியாமல் எங்களை விமானத்தால் தாக்கப்பட்ட தமிழனை தண்ணியிலே தாக்கப்பட்டது. இன்று அதை பண்டிதர் அம்மன் கோயிலில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் மனதில் நினைச்சனான். இன்று பிரபாகரனை பற்றி நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைச்சனான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் யூடியூப்காரர்களுக்கு வந்து வளமாக வந்து ஆப்பிட்டபடியால் நான் அதை என் மனதில் இருக்கிறதை இந்த அம்மனுக்கு முன்னால் சுட்டி காட்டுகின்றேன். ஒரு வயிற்று பிள்ளை சாகிறது என்றால் எப்படி இருக்கும்? சரி, வயிற்று பிள்ளை பிறந்தது பிறகு சாகிறது என்றால் எப்படி இருக்கும்? அதை விட பிள்ளை ஒரு பால் குடிக்கிற பிள்ளை சாகிறது என்றால் எப்படி இருக்கும்? தேப்பன் செத்த தாய் செத்த உடனே பிள்ளை வந்து பால் குடிக்கும். அப்படியான கட்டமெல்லாம் இந்த எங்களோட தமிழனுக்கு செய்த கொடுமையில இன்றைக்கு அவர்கள் அரசாங்கம் மாறப்பட்டது. நாங்கள் செய்கிற உதவி, நாங்கள் செய்கின்ற தொண்டு தான் எங்களோட வருகின்றது. நாங்கள் யமனாக இருந்தோமோ யமனுக்கும் அழிவு வந்துதான் செய்கிறோம். அதனால் வழியால் எங்களோட தமிழனை பற்றி ஒரு சொட்டு நேரம் மற்றும் விமானத்தால் அடிக்க எந்த ஒரு நாடும் காப்பாற்றவும் இல்லை, எந்த ஒரு நாடும் எங்களை நைக்கவில்லை. இன்று பிரபாகரன் என்றவர் அது இருக்கிறாரா இல்லையான்றது எனக்கு தேவையில்லை. ஆனால் பிரபாகரனால் இப்படி ஒரு யுத்தத்தை நடத்தினது மிகவும் அந்த பிரபாகரனுடைய ஒரு கெட்டித்தனம் என்றதை நான் கூற முடியும். இந்த இராணுவத்தையும் எந்த இராணுவத்தையும் வெளிக்கொள்ளாமல் அங்கே உள்ளுக்கு தள்ளாமல் அதே இடத்துல நிற்க வச்ச பிரபாகரனை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். எனக்கு 38 வயதாக போச்சு, நான் சாகிறதுக்கு நான் பயப்பட மாட்டேன்.
என்று தான் இன்றைக்கு நான் பேசி போட்டேன் இன்னொருவன் வந்து தொண்டை பிடிக்கலாம். ஆனால் பிடித்து சாக்கு போட்டும் நாளை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் நடந்ததை சுத்தி காட்ட வேண்டும். எங்கள் தமிழர் இறந்ததை சுத்தி காட்ட வேண்டும். குண்டுகள் வந்து விழ நாங்கள் ஓடி போய் வந்திருக்க உள்ளதும் என்ன கொடுமை. கொத்து குண்டு அடிக்கிறதும் என்ன கொடுமை. அப்படி எல்லாம் அடித்து என்னத்தை அப்பா நீ கண்ட அண்ணனும் தம்பியும் என்னத்தை தான் கண்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் கண்கலங்குறீர்கள். இன்றைக்கு நாங்கள் இதோடு வாழுகின்றோம். இன்றைக்கு இன்னும் ஒரு அரசாங்கம் மாறிக்க நாங்கள் வந்து நிற்கின்றோம். அந்த அரசாங்கத்தோடு நிற்கின்றோம். அந்த அரசாங்கம் சாவச்சேரி யாழ்ப்பாணம் எல்லா இடமும் ரோட்டு போடுகின்றது. எல்லாருக்கும் உதவி செய்கின்றது. பல்வேறு கோயிலுக்கு போகிற பாதையில் எல்லாம் பாதை அகட்டுப்படுகின்றது. ஒரு காலமும் இல்லாத பாதை அகட்டுப்பட்டு கொண்டு வருகின்றது. அனுதா இருக்கிறார்கள் என்பதை நான் மனதில் உறுதிப்படுத்துகின்றேன். அவர் அனுதாதான் என்று உறுதிப்படுத்துகின்றேன். நிச்சயம் உறுதிப்படுத்துகின்றேன். எங்களுடைய கொடுமையெல்லாம் தாங்க பண்டித்தெழுச்சி அம்மன் ஒரு நல்லதை கொண்டு வந்ததுக்கு மிகவும் நான் சந்தோஷப்பட்டு அன்னைக்கு நான் நன்றியை தெரிவிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். சரி நன்றியா. வேடமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளிமுகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனு கோர்வங்கிருந்தவள் வாலி சிவசக்தி மலர்பதம் வாழ்கவே. தவணரை காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவா. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானையும் இந்த மட்டுவில் பதியில இருந்து அருளாட்சி புரிகின்ற பன்றித்தளச்சி கண்ணகி அம்பையனுடைய பாதத்தையும் வணங்கி அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்க விநாசித்தம்பி புலபுரையாவையும் இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி அற்புதமான இந்த பன்றித்தளச்சி அம்பாள் ஆலயத்தினுடைய சில சிறப்புகளை சொல்வதையிட்டு மரணியூர் சைவ புலவர் சீகா கமலநாதன் ஆகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எம்பிராட்டியினுடைய கருணையினாலே நேற்றைய தினம் சிறப்பாக இந்த ஆலயம் மகா கும்பாபிஷேகம் கண்டிருக்கிறது. ஆலயம் புது பொலிவோடு மிக சிறந்த சிற்ப கட்டட வேலைப்பாடுகளோடு ஆலயம் புதுப்பொலிவு பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆலய தர்மகர்த்தா திருவாளர் சிவ பஞ்சாட்சிரமையா அவர்களும் அவருடைய மகனும் இணைந்து சிறப்பாக இந்த ஆலயத்தை கலை எழில் கொஞ்சுகின்ற ஆலயமாக மாற்றியமைத்திருக்கிறார்கள். அம்பாளுக்கு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து எண்ணெய் காப்பு சாற்றினார்கள். நேற்று கும்பாபிஷேகத்திலும் பங்கு பெற்றினார்கள். இந்த ஆலயம் வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண ஒரு அன்பருடைய வேண்டுதலுக்காக அம்பாள் அற்புதம் செய்த வரலாறு நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. அதிலே பெருமையோடு இது கண்ணகி பீடங்களிலே 3வது கண்ணகி பீடமாக போற்றப்படுவது. இந்த இலங்கை திருநாட்டிலே 10 கண்ணகி பீடங்கள் இருக்கின்றன. 9 தான் முன்பு சரியாக இனங்காணப்பட்டிருந்தது. 10வது எது என்று எல்லோரும் பிரச்சனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அண்மையிலே நான் என்னுடைய முது தத்துவமானி ஆய்வுக்கு தமிழக இலங்கை பண்பாட்டுறவுகள் ஒரு வரலாற்று ஆய்வு என்ற தலைப்பை எடுத்து ஆய்வு செய்திருந்தேன். கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிபி 9ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி என்னுடைய ஆய்வு காலம். அதாவது பல்லவர் காலம் மிக கஷ்டமான ஒரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதியை ஒருவரும் ஆய்வு செய்யாது விடப்பட்டிருந்த போதும் அதை என்னுடைய பேராசிரியர் வாழ்நாள் பேராசிரியர் சேனா கிருஷ்ணராஜா அவர்களுடைய மேற்பார்வையிலே அவரே இந்த ஆய்வை ஊக்கப்படுத்தினார். பல்லவர்கள் இலங்கை திருநாட்டுக்கு உரியவர்கள் என்பதை நாங்கள் பல ஆதாரங்களூடாக நிறுவுகிறோம். முக்கியமாக பல்லவர் செப்பேடுகள் 30க்கு அணிந்திரக்கூடிய பேரறிஞர் ராசு என்பவர்களும் அதைவிட ராமச்சந்திர தீட்சிதர் என்பவர் தன்னுடைய நூலிலும் இன்னும் பலர் தங்களுடைய நூல்களிலே பல்லவர்கள் இலங்கைக்குரியவர்கள், பல்லவர்களுடைய ஒரிஜின் இலங்கைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே பல்லவர்கள் ஆந்திராக்காரர்கள், தெலுங்கர்கள் அல்லது கம்போடியாவிலிருந்து வந்தவர்களா, தமிழ்நாட்டுக்குரியவர்களா என்ற ஒரு சர்ச்சை இன்னும் தீர்க்கப்படாமல் நீண்ட காலம் விடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் பல இந்திய ஆய்வாளர்களும் இலங்கை ஆய்வாளர்களும் பலரும் மணிபல்லவம் என்ற நைனாதீவு மணிபல்லவன் தான் பல்லவர்களுடைய ஒரிஜின் இடத்துக்குரியது என்று சொல்லப்படுகிறது. அங்கிருந்து தொண்டைக்குடியோடு சென்ற இளந்திரியன் மரபினை சேர்ந்தவர்கள், தொண்டமான இளந்திரியன் மரபை சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவிலே பல்லவ பேரரசை ஸ்தாபித்தார்கள் என்று பல பேர் நம்புகிறார்கள். அது ஆய்வின் மூலமும் உண்மையிலே நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுகளின் செய்கின்ற போதுதான் மயிலிட்டி துறைமுகம், அந்த மயிலிட்டி துறைமுகத்திலே பேராசிரியர் கிருஷ்ணராஜா அவர்கள் ஆய்வு செய்த போது இப்போது கீழடியிலே செய்யப்படுகிற தொல்லியல் ஆய்வு போன்றும் சிந்துவெளியிலே கண்டெடுக்கப்பட்டது போன்ற பல புராதன பொருட்களை நாங்கள் தொல்லியல் ஆய்விலே கண்டெடுத்திருக்கிறோம். நாகமுத்திரை, பஞ்சுமா கோயின்ஸ் மற்றும் நாணயம் அச்சிடுகின்ற சீல், இப்படி நிறைய புராதனமானவற்றை எடுத்திருக்கிறோம். அங்கே தேவியாகொல்லி என்ற இடத்திலே பல்லவர் கால கலைமரபோடு 3 கோமுகைகள், ஒன்றுக்கு மேல் ஒன்றாக 3 கோவில்கள் இருந்த ஆதாரம் இந்த பழைய கோவில் இப்போ இருக்கிறது. அது என்னுடைய ஆய்வின்படி, பேராசிரியருடைய ஆய்வின்படியும் அது பல்லவர் கால கண்ணகை கோயிலாக இனங்காணுகிறோம். அங்கே கண்ணகை வழிபாடு நடந்தது. அப்ப முதலாவது கண்ணகை எது என்று இப்போது ஆய்விலே நாங்கள் அந்த மயிலிட்டி துறைமுகத்திலே இருக்கின்ற அந்த தேவியாகொல்லியில் இருக்கிற கண்ணகை கோயில் தான்
முதலாவது கண்ணகை பீடம் என்பதை நாங்கள் இப்போது வரலாற்று ஆய்வுகள் மூலம் நிறுவுகிறோம். அது உண்மையும் கூட. பெருமாடைய திருவருளோடு அந்த பழைய ஆலயம் அழிக்கப்படாமல் இப்போது பாதுகாத்திருக்கிறோம். நாங்கள் அழிக்க வேண்டாம் என்று புதிய ஆலயத்தை அந்த கோவிலிலே முன்னுக்குத்தான் கட்டி இப்போது ஊர் மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இரண்டாவது ஆலயம் கந்தரோடை ராஜதானியிலே வடக்கேற்றங்கரையிலே இருக்கின்ற அங்கனமைக்கடவிலே இருக்கிற கண்ணகை கோயில். மூன்றாவது கண்ணகை கோயில் இந்த பன்றித்தலைச்சி கண்ணகை. நாலாவது கண்ணகை கோயில் சோழியம்மன் கோயில், மீசாலையிலே இருக்கிற சோழியம்மன், சோலை சூழ இருக்கிற அம்மன். அஞ்சாவது வரலாற்று பிரசித்த சீர்காழி கோவிந்தராஜன் 1976 முதல் இலங்கைக்கு காலடி வைத்த புண்ணிய பூமியாகி எங்களுடைய குலதெய்வம் மரணி சிட்டிபேரம் கண்ணகை அம்பாள் ஆலயம். ஆறாவது கச்சாய் கண்ணகை அம்பாள் ஆலயம், அதுவும் இதே போல மரபிலே இருக்கிறது. ஏழாவது எங்களுடைய மிரிசுவிலே இருக்கிற கொட்டிகை கண்ணகை அம்மன் கோயில் சூழ இருக்கின்றது. எட்டாவது பழையிலே இருக்கின்ற அரத்தி அம்மன் கண்ணகை கோயில். ஒன்பதாவது கண்டாவளையிலே இருக்கிற பொறிக்கடவை கண்ணகை அம்மன் ஆலயம். பத்தாவது கடற்கரை முல்லைத்தீவிலே இருக்கிற வற்றாப்படை, அதுதான் 10ஆம் படை மருவி வற்றாப்படை ஆயிற்று. அது 10ஆம் படை 10ஆவதா உறைஞ்ச இடம். அதுக்கு பிறகு கண்ணகை இந்த 10 இடங்களிலும் இருந்துட்டு இந்த கண்ணகை இருந்த இடங்கள் எல்லாம் கண்ணகி வாரதுக்கு முந்தையே சக்தி பீடங்களாக இருந்திருப்பது தொல்லியல் ஆதாரங்கள் இருக்கிறது. உதாரணமா வரணிலே செய்யப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளின் போது கந்தரோடையிலே கண்டுபிடிக்கப்பட்ட 1.5 அடி நீளம் 1 அடி அகலமான செங்கற்களை வரணி கோட்டையிலும் வரணி சுட்டிவிரம்பால் இருந்த ஆதி இடமாகிய சின்ன கண்ணகை அம்மன் ஆலயத்திலும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிலே மானா என்ற பிராமி எழுத்தை பேராசிரியர் புஷ்பரண்டம் சார் தலைமையிலே கண்டுபிடித்தோம். அது பேராசிரியர் புஷ்பரண்டம் சாரிடம் இருக்கிறது. அப்ப கந்தரோடை போன்ற பலமே அங்கே இருந்தது என்பதால் கண்ணகை வர்றதுக்கு முந்தைய கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலங்களிலேயே அங்கே வழிபாடு நடந்திருக்கிறது. சித்தர்களுடைய அபிப்பிராயப்படி பனைமரம் தோன்றிய காலத்திலேயே சுட்டிபுரம் அம்பாள் ஆலயம் தோன்றியதாக எச்சங்கள் சொல்லுகிறது. அதைவிட தும்புரு போன்ற சித்தர்கள் வந்து பூஜித்தார்கள். அப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட கோவில்கள் இந்த 10 இடங்களும் ஏற்கனவே பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்கள். இதை கண்ணகி தன்னுடைய ஞானத்தால் தெரிஞ்சு கொண்டு இந்த 10 இடங்களிலும் தானும் வந்திருந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு அருள் கொடுத்து சென்று நந்திக்கடற்கரத்திலே போய் அங்கிருந்து அவர் சிறப்பாக வற்றாப்படையில இருந்து கதிர்காமத்துக்கு போய், கதிர்காமத்திலே இப்போதும் அங்கே ஒரு மாணிக்கங்கரையில் ஒரு அரசம் இடம் மரம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு அண்மையிலே அவர் நீராடி அங்கே கதிர்காம கந்தனோடு வழிபட்டு சித்தர்கள் யோகிகளோடு வாழ்ந்து அங்கிருந்து அவர் தாய்நாடாகிய சேர நாட்டுக்கு போய் அவர் கைலாயம் சேர்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஆகவே கண்ணகை தர்மத்தை நிலைநாட்டி பாண்டி நாட்டிலே சிலம்பை எறிந்து மாணிக்க பெறலா அல்லது முத்து பெறலா என்பதை நிலைநிறுத்தி தெரிச்ச போது முத்துப்பெற மாணிக்க கற்கள் சோழ நாட்டினுடைய செல்வம். சிலம்பு தெரிச்ச போது முத்து பறந்தது, முத்து பாண்டி நாட்டு முத்து. ஆகவே மன்னன் தான் அறம் பிழைத்தேன் நானும் ஒரு மன்னனோ என்று உயிர் விட்டான். மகாராணியும் பக்கத்திலே உயிர் துறந்தால் இதுக்கு பிறகு கண்ணகை சீற்றங்கொண்டு தன்னுடைய ஒரு ஸ்தனத்தை திருகி வானத்திலே எறிஞ்சு இந்த மதுரை தமிழ் வளர்த்த மதுரை எரிய கடவது என்று சாபம் போட்டார். அந்த சாபத்திலே நல்லவர்கள், பசுக்கள், அந்தணர்கள், நல்லவர்கள் தப்பி பிழைக்க மிச்சம் எல்லாரையும் அக்னி கால் கொண்டது. அக்னி அழித்தது. உக்கிரந்தணியாத கண்ணகை தன்னுடைய உக்கிரத்தை தணிப்பதற்கு இலங்கைதான் ஈழத்திருநாடுதான் சரி என்று கருதி இந்த வங்கக்கடலை கடந்து தன்னுடைய அணியினர்களோடு வந்து இறங்கியதான் மயிலிட்டி துறைமுகம். முதலாவது கண்ணகை கோயில், தேவியாக உள்ள கண்ணகை கோயில். 2வது அங்கனமைக்கடவை. இதிலே நாங்கள் தென்மராட்சி மக்கள் ஒரு பெருமைப்பட வேண்டும். நான் உட்பட, ஏனென்றால் 5 கண்ணகை கோயில் தென்மராட்சியிலான் இருக்கு. பண்டித்தலைச்சி, சுட்டிபுரம், சோலையம்மன், கச்சாய் கண்ணகை, மிரிசுவில் கொட்டிகை 5 கண்ணகை கோயில் தென்மராட்சியில இருக்கிறது. எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேறு. அதுவும் இந்த கோவில்கள்ல இன்றைக்கும் நாங்கள் மரபு மாறாமல் பொங்கி படையல், பொங்கல் சுட்டிபுரத்துல பொங்கல் நடக்குது. இங்க எல்லா இடமும் அந்த பாரம்பரிய பொங்கல் முறையை, வைகாசி விசாக பொங்கல்கள் அதெல்லாம் நான் கைவிடாமல் பாரம்பரியமாக மக்கள் வந்து சாதாரண தாங்களே அமுது பொங்கி தாங்களே வாழைப்பழமத்துல வாக்கு வச்சு தேங்காய் அடிச்சு படையல் செய்து நைவேத்தியம் பண்ணி கப்பூர தூபதீபம் காட்டி செய்கிற அந்த முறைமையை பேணி வருகிறோம். இது தமிழர்களுடைய மரபிலே சங்ககாலத்துக்கு முன்பிருந்து வருகிற கொட்டைய வழிபாட்டினுடைய தொடர்ச்சி அம்சம். இதை நாங்கள் பெருமையோடு போற்ற வேண்டும். அதிலே இந்த பன்றித்தலைச்சிக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. உண்மையிலே ஒரு அசைவ உணவு உண்பவன் மாடு வெட்டி விட்டான், மாடு வெட்டுறது குற்றம், மாட்டுத்தலியை தாட்டாச்சு. ஒரு அன்பன் பார்த்துட்டு போய் காவல்துறையிட்ட சொல்லிட்டான், காவல்துறையை கூட்டிக் கொண்டு வந்துட்டான். ஆனா இவனுக்கு என்ன செய்யணும் தெரியாது.
நான் மாட்டுப்பட போறேன் என்று அழுது இந்த அம்மாளாச்சிய கண்ணகே என்னை காப்பாத்து, இந்த பண்டித்தலை அதாவது அது அப்ப தெரியாது என்ன நடக்க போன்னு தெரியாது அவனுக்கு. மாட்டுத்தலையே நீதான் எனக்கு என்ன காப்பாத்தணும் மண்டாடி விழுந்து கும்பிட்டு அழுது மண்டாடினான். அந்த சாதாரண எளிய அன்பனுடைய பக்தியை ஏற்றுக்கொண்ட கண்ணகை அங்கேயே தோண்டுகிற போது பன்றித்தலை வந்தது. கூட்டி காட்டி ஒளிச்சிருந்து காட்டி கொண்டு வந்தவனும் தேய்ச்சி போனாங்க. அடையப்பா நாங்கள் தாக்கே கண்டாங்கள் மாட்டுத்தலை காட்டது, இப்ப பன்றித்தலை வந்திருக்கே என்ன நடந்தது தெரியாம தலை தெரிச்சு விழுந்து அவங்களும் மண்டாட்டி கண்ணகையை கும்பிட்டாங்களாம். பன்றி தலையை காட்டியதால் பன்றி தலைச்சி, பன்றி தலை காட்டியதால் பன்றி தலைச்சி கண்ணகை என்று பெயர் வந்தது. ஏற்கனவே கண்ணகை இருந்தது, பன்றி தலைச்சி என்று பெயர் வந்தது. ஆனால் இதிலே ஒரு சூட்சுமத்தை சொல்ல வேண்டும். உலகத்திலே பெரிய பெரிய ஈழத்திலே இருந்த 18 சித்தர்கள் எல்லாம் ஒரு முறையாக இந்த கண்ணகைக்கு வராம போனதா வரலாறு இல்லை. யோர் சுவாமி, செல்லப்பா சுவாமி, சித்தான குட்டி சுவாமி, பெரியான குட்டி சுவாமி, எல்லா சுவாமியும் வந்து போயிருக்கு. ஏன் வந்தார்கள்? இங்கே இருக்கிற அந்த வராகமூர்த்தி அம்சம், மோசானது பின்னுக்கு வராகமூர்த்தி அம்சம் இருக்கிறது. பன்றி வேறை வராகம் வேறை, இதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அழுக்குகளை உண்பது பன்றி. பன்றி மலம் சாப்பிடும், ஊத்த சாப்பிடும், எதையும் சாப்பிடும், அது ஊத்த பன்றி. ஆனால் வராகம் பன்றிகளுக்குள்ள ராஜா பன்றி. அந்த வராகம் ஊத்த சாப்பிடுறது இல்லை, அது கிழங்கு வகையைத்தான் சாப்பிடும். இடிச்சு கிழங்கு வகை, இந்த கோரக்கிழங்கு வேற கிழங்கு வகைகளைத்தான் சாப்பிடும். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சிவராத்திரி கதை உங்களுக்கு தெரியும். அடிமுடி தேடிய கதையில பூமியை தோன்றதுக்காக வராக அவதாரம் எடுத்தார். தோண்டி தோண்டி கீழே போனார். அதுதான் வெள்ளை பன்றி. அந்த பன்றி முகம்தான் வராகி அம்மன். மிருகமுகம், தேவ உடம்பு. இந்த அம்பாள் தோண்டி தோண்டி கிழங்கு வேர்வரை தோன்றது மாதிரி இந்த கோயில்ல வந்து விழுந்து விழுந்து மண்டாடி கும்பிட்டால் பிள்ளைகளுக்கு படிப்பு வரும், நல்ல ஞாபக சக்தி வரும், சித்து வரும், சித்தர்களுக்கு சித்து வரும். சைவ சித்தாந்த அடி வேறு உண்மைகள், மூல பொக்கிஷம், மூல பண்டாரத்தை அறியக்கூடிய ஒரு சக்தியும் ஆற்றலும் இந்த கண்ணகைக்கு உண்டது, வேற எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் சித்தர்கள், யோகிகள், பெரிய மகான்கள் எல்லாம் ஒரு முறையாக இந்த பன்றி தளர்ச்சி வந்து போனார்கள். காரணம் என்னென்றால் இந்த பன்றி தோண்டி தோண்டி எல்லாத்தையும் மூலம் வரை எடுப்பது போல எல்லா ரகசியத்தையும் இந்த அம்பா காட்டி தருவாள், சகல சித்துக்களையும் தருவாள். அதனால்தான் வராகமூர்த்தி அம்சம் இருக்கு. இன்னொன்று, இந்த வராகி மிருகத்தலையும் தேவ உடம்போடும் இருக்கிற நரசிங்க வைரவர், பிரத்யங்கராசேவி சிங்கமுகம், இந்த வராகி அம்மன் இப்படியான சுவாமியை கும்பிட்டால் பே பியாஜி பில்லி சூனியம் மாந்திரிகம் தீவினை பொறாம வஞ்சன சூதுவால இடிஞ்சு பொடியில சாம்பலா போயும் என்று சோதர சாத்திரம் சொல்லுது. இந்த வராகி அம்மனை கும்பிட்டால் எந்த துன்பத்தையும் எரிச்சு சாம்பலாக்கும். முக்கியமாக ஒரு தேங்காயை சரிபாதியா உடைச்சு ஒன்ற பிள்ளையாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு மற்ற பாதியில சுத்தமான நெய் நிரப்பி திரி போட்டு நெய் விளக்கு வராகிக்கு முன்னுக்கு ஏற்றி விட்டால் எந்த துன்பமும், எந்த எதிரி, உங்களுக்கு எந்த எதிரி என்ன தீவினை செய்தாலும் எல்லாம் நொடிப்பொழுல சாம்பலாக்கி உடைச்செறிஞ்சு வராகி காப்பாற்றுவார். அதனாலதான் அவ்வளவு தூரத்துக்கு இந்த அடியவர்கள் இந்த ஆலயத்தை நம்பி வந்து வணங்குகிறார்கள். ஆகவே அன்பர்களே, இப்படி ஒரு பொக்கிஷம் இந்த பன்றி தளர்ச்சியிலே இருக்கிறது. அதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வருஷப்புறப்பு வருகிறது. நாளைய தினம் வருஷப்புறப்பு. எல்லாரும் இந்த இனிய புத்தாண்டிலே உலகத்திலே இந்த யுத்தம் ஓய்ந்து அம்பாளுடைய கும்பாச திருவர்களோடு சாந்தியும் சமாதானம் அமைதியும் சுபிட்சமான வாழ்வு நிலைக்க வேண்டும். ஆயுளஸ்வரியம் தானியம் போல் சில சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முக்கியமாக இந்த யுத்தத்தால் என்ன விலை கூடினாலும் எங்களுடைய சாமான் பொருட்கள் எல்லாம் விலை கூடி நாங்கள் பஞ்சம்பசி வந்துருவோம் ஏங்குறோம். அப்படி பஞ்சம்பசி வராமல் அம்மா எப்பவும் நாங்கள் பொங்கல் வடையலிட்டு சாப்பிட்டு வீட்டில் நிம்மதியா படுக்கிறதுக்கு இந்த புதிய புத்தாண்டு அருள் கொடுக்க வேண்டும் என்று புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவித்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது வரணியூர் சைவப்புலவர் சீகா கமலநாதன், தலைவர் அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம், சிரேஷ்ட விரிவுரையாளர், கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து எல்லா அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த பெயர் சொன்னாலும்